அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. இயற்கையோட பயணம் செய்யும்னு டைட்டில்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோங்க. எதை பத்தி பேச போறோம்னா, அதுக்கு பேச சாந்தகுமாரே வந்துட்டார். அவரையே கூப்பிடுவோமே. ம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தகுமார். நானும் இயற்கையோட இணைந்து பயணம் செய்ய போறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பீட்ரூட்டை பத்தி பார்க்க போறோம். பீட்ரூட்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை சாப்பிடுறது எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆக்சுவலா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 90 நாளுக்குள்ள பயிரா வந்துரும் நமக்கு. அது வந்து எப்படின்னா வேர்க்கிழங்கா கிடைக்கும். அந்த வேர்க்கிழங்குல நிறைய நார்ச்சத்து இருக்கு. அந்த நார்ச்சத்து வந்து செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி ரத்தத்தோட அளவை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர், அதாவது பிபின்னு சொல்றோம்ல, அந்த பிபியை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதானா எப்படி எப்படி சாப்பிடணுன்றது அது ஒரு முறையாவே இருக்கு. ஆக்சுவலா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும்ல. அதை நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம். நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பிரஷரை குறைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, காலையில வெறும் வயித்துல பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பிளட் பிரஷரை குறைக்க உதவுதுங்க. ஆனா அது வந்து எல்லாரும் குடிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா குடிக்கவே கூடாது. ஏன்னா பிளட் பிரஷர் வந்து நார்மல் லெவல்ல இருக்கிறவங்க குடிச்சாங்கன்னா இன்னும் பிளட் பிரஷர் கம்மியாகி அவங்களுக்கு மயக்கம் வர ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வேற சில பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். அதனால அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பீட்ரூட் ஜூஸை வெறும் வயித்துல நம்ம நிறைய குடிக்க ஆரம்பிச்சோம்னா சிறுநீர்ல கல் வர ஆரம்பிக்கும். அதனால அவங்களும் அந்த மாதிரி குடிக்க கூடாது. கல் வரதை அவாய்ட் பண்றதுக்காக அதிகமான பிளட் பிரஷர் இருக்கவங்க குடிக்கலாம். அவங்களுக்கு இது ஓகே தான். பட் கம்மியான பிளட் பிரஷர் இருக்கிறவங்களும் அதே மாதிரி நார்மலாக இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல குடிக்கவே கூடாது. பீட்ரூட் அதிக அளவில் சாப்பிட்லாம். அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பீட்ரூட்டை நிறமே சிவப்பு தான். அதே மாதிரி பீட்ரூட் வந்து 3 வகையாக நமக்கு கிடைக்குது. 3 வகையில் சிவப்பு மட்டும்தான் நமக்கு அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த சிவப்பு பீட்ரூட்டை அதிகமாக பயன்படுத்தி நீங்கள் அதிகமாக பயனடையணும்னு நான் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்கண்ணா, நன்மை பத்தி இப்ப சொல்லிட்டீங்க. நன்மைன்னு இருந்தா தீமைன்னு ஒண்ணுதான் இருக்குமே. கண்டிப்பா அதையும் இருக்குங்க. சொல்லுங்களேன். தீமைன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சொன்னேன் இல்லைங்க. தீமைன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர்ல கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஆக்சுவலா எல்லாரும் வந்து வெறும் வயித்துல குடிக்காதீங்க. வெறும் வயித்துல குடிக்கிறதுனால கண்டிப்பா கல் ஏற்படுங்க. என்ன ரீசன்னா, இதுல இரும்பு கண்டென்ட் அதிகமா இருக்கு. அந்த கண்டென்ட்லாம் அதிகமா இருந்தா கண்டிப்பா சிறுநீர்ல கல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தீமைன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸை ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி உதட்டில் கன்னத்துல எல்லாம் வீக்கம் ஏற்படும். அதனால அவங்களும் இதை குடிக்கிறத தவிர்த்துட்டா நல்லது. மற்றபடி எல்லாருமே பீட்ரூட்டை சாப்பிடலாம். நிறைய நன்மைகள் தான் இருக்கே தவிர தீமைகள் கம்மியாக தான் இருக்கு. சரி, ஓகேண்ணே. அனைத்து விவசாய சொந்தங்களே, அண்ணா சொன்னதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பீட்ரூட்ல என்ன சத்து இருக்கு, எப்படி சாப்பிடலாம், என்ன நன்மை என்ன தீமை, எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு டாபிக்ல. டாடா, பாய். நானும் உங்களோட விவசாய நண்பனா இணைந்து இந்த வீடியோவில் வந்து நிற்பேன். எல்லா வீடியோலையும் ஆதரவு பண்ணுங்க.